வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு வானிலை சேனலில் உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறோம். சென்னை உட்பட முழு தமிழ்நாடு முழுவதும் வானிலை வேகமாக மாற்றமடைந்து வருகிறது. உங்கள் ஊர், உங்கள் நகரில் இன்று வானிலை எப்படி இருக்கும்? சரியான மற்றும் துல்லியமான வானிலை அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அல்லது ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வானிலை திடீரென அத்தகைய ஆபத்தான திருப்பத்தை எடுக்கத் தொடங்கியுள்ளது. இது லட்சக்கணக்கான மக்களின் கவலையை அதிகரித்துள்ளது. ஒரு பக்கம் கடும் வெப்பம் மற்றும் புழுக்கம் மக்களை வாட்டி வதைக்கிறது என்றால், மறுபக்கம் வானிலை ஆய்வு மையம் அடுத்த 4 நாட்களுக்கு இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கான பெரிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் பல பகுதிகளில் வானிலை வேகமாக மாறக்கூடும் என்று தெளிவாக கூறியுள்ளது. இன்று முதல் தொடர்ந்து பல நாட்களுக்கு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் மின்னல் தாக்குதல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதனுடன் பல பகுதிகளில் வெப்பநிலையும் அதிகரிக்கும். இதனால் மக்கள் வெப்பம் மற்றும் புழுக்கம் இரண்டின் இரட்டை தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சென்னையில் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக தெரிகிறது. இங்கு அதிகபட்ச வெப்பநிலை 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை எட்டக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதாவது கடல் ஈரப்பதம் மற்றும் கடும் வெப்பம் இணைந்து மக்களின் கஷ்டங்களை பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. கடல்கோரை தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக கடும் அசௌகரியம் ஏற்படலாம். மதிய நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வருவது மக்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கலாம். வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தின் இந்த ஆபத்தான கலவை உடலில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவாக கூறியுள்ளது. ஆனால் இப்போது மிகப்பெரிய பயம் என்னவென்றால், கடும் வெப்பத்திற்கு மத்தியில் திடீர் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய வானிலை மக்களுக்கு புதிய ஆபத்தாக மாறிவிடுமோ என்பதுதான். ஏனெனில் அடுத்த சில மணிநேரங்கள் மிகவும் முக்கியமானதாக கூறப்படுகிறது. வானிலை ஆய்வு மையத்தின்படி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தொடர்ந்து 4 நாட்களுக்கு ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்த நேரத்தில் இடி மற்றும் மின்னல் ஏற்படவும் வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 அல்லது 2 இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அதாவது மக்கள் மழை மட்டுமல்லாமல் புயல் காற்று மற்றும் இடி மின்னல் குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. பல பகுதிகளில் திடீர் வானிலை மாற்றத்தால் மரங்கள் விழுதல் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்படுதல் போன்ற சம்பவங்களும் காணப்படலாம். தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்வு ஏற்பட வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடல்கோரை பகுதிகளில் புழுக்கம் மக்களின் நிலையை மோசமாக்கலாம். அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையுடன் ஈரப்பதத்தின் அளவு தொடர்ந்து அதிகரிக்கும் என்றும், இதனால் மக்கள் பகல் மற்றும் இரவு இரு நேரங்களிலும் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை உட்பட பல கடல்கோரை நகரங்களில் இரவு நேரத்திலும் வெப்பமான மற்றும் ஒட்டும் வானிலை நீடிக்கலாம். இப்போது கடல் காற்று மற்றும் மேகங்கள் தொடர்பாக வெளிவரும் அறிகுறிகள் வானிலை விஞ்ஞானிகளின் கவலையை மேலும் அதிகரித்துள்ளன. ஏனெனில் நிலைமை எப்போது வேண்டுமானாலும் திடீரென மோசமடையக்கூடும். புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வானிலை வேகமாக மாறக்கூடும். இங்கு அடுத்த சில காலத்திற்கு இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மழை நடவடிக்கைகள் தொடரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது. பலத்த காற்றினால் திறந்த வெளிகளில் நிற்கும் மக்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். மீனவர்கள் மற்றும் கடற்கரையோரம் வசிக்கும் மக்கள் குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மின்னல் ஏற்படும் போது மொபைல் சார்ஜிங், திறந்த மைதானங்களில் நிற்பது மற்றும் மரங்களின் கீழ் தங்குவது ஆபத்தானது என நிரூபிக்கப்படலாம். தொடர்ந்து மாறும் வானிலை காரணமாக நிர்வாகமும் எச்சரிக்கை நிலையில் காணப்படுகிறது. இதற்கிடையில் மற்றொரு பெரிய செய்தி மக்களின் கவலையை அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் தேதியை ஜூன் 4 வரை நீட்டித்துள்ளது. மாறும் வானிலை, அதிகரித்து வரும் வெப்பம் மற்றும் மழைக்கான வாய்ப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. பல பெற்றோர்களும் குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்து கவலையுடன் காணப்படுகின்றனர். கடும் வெப்பமும் திடீர் மழையும் இரண்டினாலும் நோய்களின் அபாயம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் இந்த நேரத்தில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்று வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர்.
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த சில நாட்களுக்கு வானிலை முற்றிலும் நிலையாக இருக்காது என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவாக கூறியுள்ளது. சில இடங்களில் கடும் வெயில் மக்களை துன்புறுத்தும் என்றால் சில இடங்களில் திடீர் மேகங்களின் வருகை சூழலை மாற்றக்கூடும். சென்னை, காரைக்கால் மற்றும் கடல்கோரை பகுதிகளில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக மக்கள் கடும் அசௌகரியத்தை உணரக்கூடும். மக்கள் தொடர்ந்து தண்ணீர் குடித்துக்கொண்டே இருக்குமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். குளிரூட்டப்பட்ட அறைகளில் பணிபுரிபவர்களும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். ஏனெனில் உடலில் நீர்ச்சத்து குறைவது நீரிழப்பு மற்றும் சிறுநீரகம் தொடர்பான கடுமையான பிரச்சனைகளுக்கு காரணமாகலாம் என்று வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர். வரும் காலங்களில் சில பகுதிகளில் மழை நடவடிக்கைகள் மேலும் தீவிரமடையக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. இடி, மின்னல் மற்றும் மின்னல் தாக்குதல் சம்பவங்களும் அதிகரிக்கக்கூடும். மாறும் வளிமண்டல நிலைகள் காரணமாக வெவ்வேறு பகுதிகளில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது. அதாவது வானிலை எப்போது நிம்மதி தரும் மற்றும் எப்போது ஆபத்தாக மாறும் என்பதை கணிப்பது கடினமாகிவிட்டது. இப்போது மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இந்த மழை கடும் வெப்பத்தை முற்றிலும் குறைக்குமா அல்லது புழுக்கம் மற்றும் மின்னலுடன் கூடிய வானிலை மக்களின் கஷ்டங்களை மேலும் அதிகரிக்குமா என்பதுதான். தமிழ்நாட்டின் பல நகரங்களில் மக்கள் இப்போது வானத்தை நோக்கி நம்பிக்கை மற்றும் பயம் இரண்டோடும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் மக்கள் மழைக்காக காத்திருக்கிறார்கள் என்றால் சில இடங்களில் மின்னல் தாக்குதல் மற்றும் பலத்த காற்றின் பயம் வாட்டத் தொடங்கியுள்ளது. சந்தைகளில் குளிர்பானங்கள் மற்றும் தண்ணீருக்கான தேவை வேகமாக அதிகரித்துள்ளது. பல பகுதிகளில் மதிய நேரத்தில் சாலைகள் காலியாக காணப்படுகின்றன. வானிலை நிபுணர்கள் தொடர்ந்து மக்களை மதிய நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். அவசியமான வேலை இல்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி அல்லது காரைக்காலில் வசிக்கிறீர்கள் மற்றும் உங்கள் மாவட்டத்தின் மிக வேகமான மற்றும் மிக துல்லியமான வானிலை அப்டேட்டை முதலில் பெற விரும்புகிறீர்கள் என்றால் இப்பொழுதே வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் அடுத்த சில மணி நேரத்தில் வானிலை குறித்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய அப்டேட் வெளிவரக்கூடும். அது லட்சக்கணக்கான மக்களின் கவலையை மேலும் அதிகரிக்கக்கூடும். மற்றும் நினைவு கொள்ளுங்கள், இந்த நேரத்தில் வானிலையை லேசாக எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய தவறாக நிரூபிக்கப்படலாம்.